அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். பொருளாதார மேம்பாட்டுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. இப்போ சில பேர் எதுலையாவது ஒரு சின்ன வேலையில் நம்ம லாக் ஆகிட்டு, நமக்கு இதுதான் விதிச்சது அப்படின்னு அந்த இதுலேயே கூலிக்கு வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க. அவங்க ஆசைப்படணும், வாழ்க்கையில் ஆசைப்படணும். நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கணும், முன்னேறிடலாம். நம்மளை சுற்றி எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது, அதை யோசித்து பயன்படுத்தணும். எத்தனை பெண்கள் எவ்வளவு சாதனை பண்ணியிருக்காங்க, உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு. அப்போ நம்மளும் எவ்வளவோ சாதிக்கலாம். சாதித்து பணம் சம்பாத்தியம் பண்ணி நம்மளுடைய குடும்ப வருமானத்தை பெருக்கிக்கலாம். சில பேர் இருக்காங்க, நம்ம என்னத்தை படிச்சிருக்கோம், ஒன்றும் படிக்கலை, நமக்கு என்ன கிடைக்க போகுது. நெவர். படிப்புக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ மிக மிக வசதியானவங்க யார்? எல்லாருமே படிக்காதவங்களாக தான் இருப்பாங்க. நம் நாட்டில் மிகவும் வசதியான துறை எதாவது, அதில் பூரா பாருங்கள் படிக்காதவங்க சைன் பண்ணுவாங்க. கலைத்துறை, சினிமாவில் படிச்சிருக்காங்களா யாரும்? மாஸ்டர் டிகிரி படிக்காதவங்க தான் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் படிப்பு கிடையாது, ஆனால் அவங்களுக்கு கீழே ஐஏஎஸ் படித்த ஆளுங்க கூட வேலைக்கு இருப்பாங்க. அரசியல்வாதிகள் படிச்சிருக்காங்களா? இல்லை. அவங்களுக்கு கீழேயும் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு மற்ற படிப்பு கூடினவங்கள்லாம் கை கட்டிட்டு நிற்பாங்க. பவர், அவங்களுக்கு பவர் இருக்குது. அப்போ நம்மளும் எதையும் சாதிக்கணுங்கிற வெறி வேணும். அந்த வெறியோடு செயல்பட்டால் பணம் வந்து நம்மளுக்கு தன்னால் சேரும். சிந்தனை பண்ணி நமக்கு என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து நம்ம அந்த தொழிலில் இறங்கணும். எத்தனையோ வாய்ப்பு இருக்குது. நம்ம பணம் போட்டு தான் இது பண்ணணும் இல்லை. பணம் இல்லாமல் நம்ம மூளையை பயன்படுத்தி நம்ம உடல் உழைப்பு அதிகம் கொடுத்து சம்பாத்தியம் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் 400 ரூபா சம்பளத்துக்கு ஒரு டீ கடையில் வேலை பார்க்குறான்னா அவனுடைய வேலை காலையில் 6:30 வந்துடணும், நைட்டு 8:30 தான் விடுவாங்க. சரி, வேலை எப்படிப்பட்டது? வர்ற அந்த டீ குடிச்சு கிளாஸை பூரா நின்றுக்கிட்டே கழுவிக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த பால் பாத்திரம் அது எல்லாத்தையும் கழுவி வைக்கணும். தண்ணி பிடிக்கணும், 2 தடவை 3 தடவை அந்த தள்ளு வண்டியில் ஒரு 7-8 குடத்தை தண்ணி பிடிச்சிட்டு வருவான் பக்கத்தில். இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அவனுக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபா கூலி. நானும் அவனை பல தடவை சொல்லியாச்சு, டேய் நல்ல வேலை பாரு, நீ 400 இல்லாட்டாலும் 800 ரூபாய்க்கு வருமானம் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, உன் குடும்பத்துக்கும் அது நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கேட்கணுமே. கேட்டான்னா முன்னேறிடுவான். அப்போ அட்லீஸ்ட் சிந்திக்கவா செய்யணும். அதுக்கு அவன் எதிர்மறையாகவே பதில் சொல்லுவான். என்ன சார், எனக்கு என்ன தெரியும், எது தெரியும் சொல்லாத, என்ன தெரியுமோ அதில் இறங்கு அப்படின்பேன் நான். அப்போ அந்த நெகட்டிவிட்டி அவன்கிட்ட இருந்து போனாத்தான் அவன் ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வேணும். நேர்மறை சிந்தனைகள் இருந்தால் வாழ்க்கையில் நன்றாக முன்னேறி விடலாம், எதையும் சாதிக்கலாம். நம்ம சிந்தனையை மாற்றணும், செயலை மாற்றணும். எதிர்மறையிலே உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது, வீட்டில் முடங்கி கிடக்க வேண்டியதான். நேர்மறை சிந்தனையோடு செயல்பட்டு நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ தான் பணம் நமக்கு வந்து சேரும். அடுத்து அந்த சேர்ந்த பணத்தை எப்படி செலவழிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே கூறியபடி தர்மத்துக்கு 10% ஒதுக்கணும், சேவிங்ஸ் ஒதுக்கணும், பிள்ளைகள் படிப்புக்கு ஒதுக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு பிளான் பண்ணி பட்ஜெட்டட் லைஃப் வாழணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அந்த பட்ஜெட் போட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும். அதை விட்டு போட்டு பணம் நிறையா வருதுன்னு ஊதாரித்தனமாக செலவழிக்கவோ, தீய வழிகளில் அதை பயன்படுத்தவோ இருந்தால் அந்த பணத்துக்கு மரியாதை இல்லை, நமக்கு தங்காது, அழிந்து விடும். தர்மம் தான் தலை காக்கும் சொல்லுவாங்க. நம்ம செஞ்ச கர்மா விலகணும்னா தர்மம் பண்ணணும்.
ஆளுக்கு ஒரு உதவி செய்யணும். இன்னும் பாருங்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இல்லை என்ன தொழில் பண்ணட்டும், பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவாங்க. அவங்க ஊழியர்களுக்கு ஒரு சரியான ஒரு இது செய்ய மாட்டாங்க. அந்த ஊழியர்களை தனிப்படை முறையில் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா முதலாளியை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பெரும்பாலும். செய்யணும், உழைப்பு. அவன் உழைப்பை போடுறான், நீ பணத்தை போடுற, அவன் உழைப்பை போடுறான், கடுமையாக உழைக்கிறான். அவனுக்கு கவனிக்கணும், அவனுக்குன்னு குடும்பம் எல்லாம் இருக்குது. ஏதோ ஓரளவு செய்யணும், செஞ்சால் தான் அந்த தொழில் நல்லா மேம்படும். அப்புறம் பெரிய பெரிய தொழில் பேரை வச்சு ஓடுது. உதாரணத்துக்கு சில பெரிய சிட்டியில் பேர் பேர் பெற்ற ஹோட்டல்லாம் இருக்குது. அங்கே போனோம்னா கண்ணுக்கு எதுக்க பார்க்குறேன், அந்த சட்னி கெட்டு போன சட்னியை வைப்பான். ஒரு அம்மா சொல்லுது இப்படி கட்டி போட்டு கெட்டு போச்சு, இதெல்லாம் நம்ம வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அவன் பாட்டில் கண்டுக்கிடாமல் போகிறாங்க. என்ன, அந்த பழைய பேரை வச்சு ஓடுது. அதனால் எதுவும் தொழில் பண்ண தரமான தொழில் பண்ணணும். செய்கிற தொழில் நேர் வழியில் சம்பாத்தியம் பண்ணுற மாதிரி இருக்கணும். நன்றி.